ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெனட் கௌரி யூடியூப் சேனல். நான் உங்கள் கௌரி. இன்றைக்கி என்ன vlog? தீபாவளி பர்ச்சேஸ் vlog தான். தீபாவளிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். 4 பேரும் தான் போகிறோம். இப்போ வந்து அம்மாவும் சக்தியும் வந்து இங்கே இருக்காங்க. அப்பா வந்து கம்பெனியில் இருக்காங்க. இப்போ அப்பாவை கூப்பிட்டு நம்ம கடைக்கு போகிறோம். எந்த கடைக்குன்னு வந்து போகிறப்ப பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் இருந்து கிளம்பி எங்கள் வீட்டுக்கார் வேலை பார்க்குற ஆஃபீஸுக்கு நம்ம வந்தாச்சு. நம்ம மட்டும் வரலங்க, நம்மளோட ஒரு ஜீவன் இவனும் சேர்ந்தே நம்ம கூட வந்துட்டான். அவ்வளோ டிராஃபிக்லேயே சார் தாண்டி எப்படி எங்களை தாண்டி வந்தாருன்னு தெரில. நாங்களும் இந்த சந்தில் அடுத்த சந்தில்னு சந்தாத அவனை விட்டுட்டு வந்துடலான்னு தான் பார்த்தோம். எங்களை மோப்பம் பிடிச்சிட்டு எங்கள் கூடவே வந்துட்டான். பார்த்துக்கோங்க எங்கள் ஜாக்கி வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு கற்றுட்டிகிட்டு இருந்தார். வெளியில் போன்னு சொன்னார். எங்கள் ஜாக்கி பார்த்தீங்கன்னா கேட்கவே மாட்டேன்ட்டியா, நாங்கள்லாம் இங்கே இருக்கிறோம், அதனால் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்த்தீங்கன்னா நாங்கள் உட்காந்து பேசியிருந்தோம். அவனும் உட்காந்துட்டான். சரி நேராகுது, இவனை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வாங்கப்பான்னு ஹஸ்பண்ட் சொன்னோன்னே அவங்களே வீட்டில் விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் நம்ம கிளம்பியாச்சு. ஏன் நம்ம இந்த வட்டம் ரொம்ப லேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கும் ஸ்கூல் இருந்துச்சு. ஸ்கூல் இருக்கிறதோட பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 4-5 நாளாக பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப சரியில்லை. வெளியில் எங்கேயுமே என்னால் போக முடியல. அதனால தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு நாள் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம். நமக்கு எடுக்கிறோமோ இல்லையோ பிள்ளைங்களுக்குனாலும் போய் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் 4 பேர் ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த கடைக்கு கவிதா கடைக்கு தான் வந்திருந்தோம். நம்ம ஆஃபீஸ் பக்கத்துலேயே தான் இருக்குது. உள்ளே போன பிறகு பாப்பா வாங்கம்மா லிஃப்ட்டில் போவோன்னு சொன்னால் லிஃப்ட்டில் பயங்கரமாக கூட்டம் இருக்குது, இதுக்கு நம்ம மாடியே ஏறி போயிடலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ஸ்டெப்பில் ஏறி நாங்கள் மேலே வந்துட்டோம். இவங்க என்னடா கூட்டமாக இருக்குது, ரஷ்ஷாக இருக்குது சொல்லிட்டு ஏசி அங்கே ஒர்க் ஆகலை சொல்லிட்டு ஏர் கூலரில் காற்று வாங்கிட்டு இருந்தாங்க. பாப்பா வெஸ்டர்னில் பார்ப்போன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வெஸ்டர்னை தான் ஒன்றுனா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவள் கலருக்கு எதுவும் சூட் ஆகிற மாதிரியே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இந்த கடையில் பார்த்துட்டு எங்களுக்கு எதுவுமே ஒன்று பிடிக்கல. இந்த பிள்ளை பாருங்கள், அவளும் தேடி பார்த்தா அவளுக்கும் பிடிக்கல, பெரிய பாப்பாவுக்கும் பிடிக்கல, சின்ன பாப்பாவுக்கும் பிடிக்கல. இந்த கடையில் பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பிங்கே பண்ணாமல் சரி வேறு கடைக்கு ஏதாவது போயிடலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்தப்போ அங்கே ஒரு கடையில் பார்த்திங்கன்னா மசாலா கடலப்பருப்பு, மசாலா சுண்டல், மசாலா பொரி இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இதை வாங்குறதுக்காகவே நாங்கள் இந்த பஜாருக்கு வந்து தீபாவளிக்கு நாள் வருவோம். இந்த வருஷம் இல்லை, இதுக்கு முன்னாடி. ஆனால் இந்த வட்டம் உடம்பு சரியில்லாதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு வாங்கியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா பட்டாணி வாங்கியிருந்தாங்க, மசாலா பட்டாணி வாங்கியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாப்பா 2 பேர் பாப்கார்ன் வாங்கிக்கிட்டாங்க. இப்போ இல்லை, எப்போயுமே பார்த்திங்கன்னா நான் தீபாவளிக்கு நாள் நைட்டு வருவோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த ஊர்லேருந்து இங்கே நாங்கள் 2 வீலரில் வந்துட்டு நைட்டு இங்கேருந்து கிளம்பும்போது 2 மணி ஆகும். பார்த்துக்கோங்க கிளம்ப. ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குமான்னு தெரியாது. இந்த க்ரௌடை பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆசைப்படுவேன். க்ரௌடை பார்த்துட்டு என்ன வேணுங்கிறதோ வாங்கி சாப்பிட்டுட்டு மன திருப்தியோடு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா 2வது கடை. இந்த கடைக்குள்ளே வந்தோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கல. அவள் டாப்பு வெஸ்டர்ன் எதுனாலும் சரி ஓகேன்னு தான் சொல்லியிருந்தோம். அங்கே போய் பிடிக்கலன்னு சொல்லிட்டு பெரிய பாப்பா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, ஃபோட்டோஸ். சரின்னு சொல்லிட்டு இது 3வது கடை. இந்த கடையினாலும் வந்து பிடிக்குமான்னு சொல்லிட்டு ஒன்றா பாப்பா வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு வழியாக நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பெரிய பாப்பாவுக்கு ஒரு கடைக்கு செலக்ட் பண்ண போவோன்னு சொல்லிட்டு அங்கே போயாச்சு. பார்த்துக்கோங்க கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போது 4:30 மணி. வீட்டிலேருந்து கிளம்பி ஹஸ்பண்டை போய் ஆஃபீஸில் பிக்கப் பண்ணிட்டு போகும்போது 4:30 ஆயிடுச்சு. நம்ம அங்கே முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ரௌடு இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட நாங்கள் இதில் வந்து 7 மணி ஆயிடுச்சு. 2 பேருக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு 7 மணி ஆச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி எனக்கு பிடிக்கல உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக ஆளுக்கு 2 பேரும் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு சரிம்மா அடுத்து பர்ச்சேசிங் என்னப்பா அப்படி சொல்லிட்டு வளையல் பாப்பாவுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு கம்மல் வாங்கினாங்க. இது ஆமாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பூ வாங்கிக்கோங்கப்பான்னு சொன்னதுக்கு எங்களுக்கு பூவெல்லாம் வேண்டாம், ஆளுக்கு ஒரு ரோஸே எங்களுக்கு 2 பேத்துக்கு சிம்பிளாக ஓகே அப்படி சொல்லிட்டாங்க. சின்ன பாப்பா ஒயிட்டும் பெரிய பாப்பா பிங்க்கும் வாங்கியிருந்தாங்க. வாங்கிட்டு போய் வீட்டுக்கு வந்துட்டு பாப்பா அன்பாக்ஸ் பண்ணிடுவோமா அப்படி சொன்னாங்க. ஸோ பாப்பாவுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு இதுதான், தீபாவளி ட்ரெஸ்ஸு. இது வந்து பெரிய பாப்பாவுக்காக இதை எடுத்தோம். இந்த மடத்துக்கு தான் இருக்கிறதுலே ஒரு 4 கடைக்கு போய் அலைஞ்சி திரிஞ்சு அவங்க கேட்டு எதிர்பார்த்தது வந்து வெஸ்டர்னாகவும் இருக்கணும், ஆனால் கொஞ்சம் ராயலாகவும் இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஸோ அவங்க எதிர்பார்த்தது கிடைக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நம்ம லேட்டாக போனதுனால என்னன்னு தெரியல, ஒன்றும் பாப்பாவுக்கு அமையலை. ஒரு வழியாக அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன பாப்பாவுக்கு இந்த க்ரீன் அவங்களுக்கு ஆல்ரெடி 2 கடை போனோம். ஆனால் அவங்களுக்கு 3வது கடையில் அவங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் செட் ஆகிக்கிடுச்சு, பிடிச்சிக்கிச்சு. அவங்களும் வெஸ்டர்ன் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மேலே இருக்க டாப் வந்து அவங்களுக்கு ஒன்றும் செட் ஆகிற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு சரி இந்த வட்டம் இதவே எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலரில் அப்படி சொல்லிட்டு அவங்க எடுத்திருந்தாங்க. பெரிய பாப்பா பிங்க் எடுத்திருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கம்மல் தான். இது வந்து பெரிய பாப்பாவுக்கு இந்த கம்மல் எல்லாமே இந்த ஃப்ளாட் பாரத்தில் தான் எல்லாமே வாங்கினது. இது வந்து நம்ம அம்மன் டாலர் மாதிரி வச்சுருக்கோம். அந்த
டாலரும் அந்த அம்மனும் இருக்கிற மாதிரி அந்த கம்மல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வளையல் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. செட்டு 100 ரூபா தான். இது செட்டில் தனித்தனியாக வாங்கி நாங்களாம் கொஞ்சம் மாற்றி வச்சுக்கிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா 2 பேத்துக்குமே சில்வர் கொஞ்சம் மிக்சடாக இருக்குங்கிறனால நான் சில்வரில் ஒரு டிசைன் வாங்கிட்டேன். அப்புறம் அந்த பூ போட்ட வளையல் வந்து நம்ம எந்த ட்ரெஸ்ஸுக்குனாலும் போட்டுக்கலாம்னு சொல்லி மேட்சிங்க்கு வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன, தீபாவளினா பட்டாசு எல்லாமே, அது எங்கள் ஊர் பட்டாசுனாலே ஃபேமஸ் தானே. ஸோ நமக்கு பட்டாசு வந்துருச்சு. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.